ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் முதியோரின் பசிப்போக்கும் தம்பதி தேவி சித்ரா விஜயகுமார். காலைல வழக்கம் போல் இன்னைக்கு சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு. அடுத்து சமையல் வேலையை பார்க்க வேண்டியதான். முதியோர் பசிப்போக்கும் தம்பதியின் சார்பாக உலகெங்கும் வாழும் அனைத்து நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் இனி தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். தமிழ் மாதங்களில் முதல் மாதமான சித்திரை மாதத்தின் துவக்க நாளை தமிழ் புத்தாண்டாக ஆண்டுதோறும் நாம் கொண்டாடுவது வழக்கம். சூரியனின் இயக்கத்தை வைத்தே தமிழ் மாதங்கள் கணக்கிடப்படுகின்றன. சூரிய பகவான் ஒவ்வொரு ராசியிலும் 30 நாட்கள் பயணம் செய்வார். அப்படி மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளிலும் தன்னுடைய பயணத்தை நிறைவு செய்துவிட்டு மீண்டும் தனது புதிய பயணத்தை மேஷத்தில் துவங்கும் இந்த நாள் மங்களகரமான புதிய துவக்கத்திற்கான நாளாக கருதப்படுகிறது. இந்த ஆண்டு தமிழ் புத்தாண்டு ஏப்ரல் 13ஆம் தேதி இரவு 9 மணிக்கு பிறந்தது. இதனால் அப்போது துவங்கி தமிழர்கள் அனைவரும் புத்தாண்டை வரவேற்க தயாராகி வருகின்றனர். தமிழ் புத்தாண்டு அன்று வளர்பிறை சஷ்டியும் திருவோண நட்சத்திரமும் இணைந்து வருவது கூடுதல் சிறப்புடையதாகும். தமிழ் கடவுளான முருகனுக்குரிய விரத நாளில் தமிழ் புத்தாண்டு பிறந்துள்ளதால் இந்த ஆண்டு மிகவும் சிறப்புடைய ஆண்டாக கருதப்படுகிறது. தமிழர்களின் புத்தாண்டு சித்திரை முதல் நாளான தமிழ் புத்தாண்டு 2024 ஏப்ரல் 14ஆம் தேதி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது. தமிழ் ஆண்டுகளில் 38வது ஆண்டாக உள்ள குரோதி ஆண்டு பிறந்துள்ளது. 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழும் மேசம் ராசியில் குரு சூரியன் இணையும் சேர்க்கை நடந்துள்ளது. பிரம்மதேவர் உலகை படைக்க துவங்கியதாக சொல்லப்படும் சித்திரை முதல் நாளில் தமிழர்கள் கனி காணுதலுடன் தங்களின் நாளை துவங்குவது வழக்கம். தமிழ் புத்தாண்டு அன்று கோவில்களுக்கு சென்று இறைவனின் அருளை பெறுவதும் அறுசுவை உணவு சமைத்து உண்பதும் இந்த நாளில் தமிழர்கள் கடைபிடிக்கும் மிக முக்கியமான வழக்கமாகும். வாழ்க்கையில் ஏற்படும் 6 வகையான சுவைகளையும் சமமாக பாவித்து வாழ்வில் அடுத்தடுத்த நிலைகளுக்கு மனிதன் உயர வேண்டும் என்பதை குறிப்பதற்காகவே இனிப்பு, புளிப்பு, காரம், உப்பு, துவர்ப்பு, கசப்பு ஆகிய அறுசுவை கலந்த உணவு சமைத்து உண்ணப்படுகிறது. குரோதி தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் வளமையையும் மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் அமைதியும் தந்தருள இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். தமிழ் புத்தாண்டு அன்று கேரள மக்களின் மலையாள வருட பிறப்பு, அதாவது கேரள புத்தாண்டான விஷு பண்டிகையும் ஏப்ரல் 14 அன்று கொண்டாடப்படுகிறது. அதே போல மேற்கு வங்கத்தில் பைசாகி, பஞ்சாபில் வைசாகி, அசாமில் பிஹு மற்றும் ஒரிசாவில் பன்னா சங்கராந்தி ஆகிய பெயர்களில் புத்தாண்டு 2024 கொண்டாடப்படுகிறது. உலகம் முழுவதிலும் ஜனவரி 1ஆம் தேதி ஆங்கில புத்தாண்டு விமரிசையாக கோலாகலமாக கொண்டாடப்படுவது போலவே தமிழ்நாட்டில் மற்றும் தமிழ் சமூகங்கள் வசிக்கும் இடங்களில் சித்திரை 1 தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படும். ஆங்கில காலண்டரை பொதுவாக பின்பற்றினால் கூட அவரவர் தாய்மொழி, சமூகம், வசிக்கும் இடம், பாரம்பரியம் மற்றும் ஜோதிட ரீதியாக கிரகங்களின் பெயர்ச்சியின் அடிப்படையில் மரபு ரீதியாக வெவ்வேறு புத்தாண்டுகள் கொண்டாடப்பட்டு வருகிறது. ஒவ்வொரு ஆண்டும் ஏப்ரல் 13 அல்லது 14ஆம் தேதி சித்திரை திருநாள் என்று தமிழ் வருட பிறப்பு, அதாவது தமிழ் புத்தாண்டு கொண்டாடப்படும். சித்திரை திருநாள், தமிழ் வருட பிறப்பு என்று பலவிதமான பெயர்களில் அழைக்கப்படும் தமிழ் புத்தாண்டு அன்றுதான் இந்தியாவின் வெவ்வேறு மாநிலங்களிலும் வெவ்வேறு மொழிகள் பேசுபவர்களின் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. கேரள மக்களின் மலையாள வருட பிறப்பு, கேரள புத்தாண்டான விஷு பண்டிகையும் ஏப்ரல் 14 அன்று கொண்டாடப்படுகிறது. அதே போல மேற்கு வங்கத்தில் பைசாகி, பஞ்சாபில் வைசாகி, அசாமில் பிஹு மற்றும் ஒரிசாவில் பன்னா சங்கராந்தி ஆகிய பெயர்களில் புத்தாண்டு கொண்டாடப்படுகிறது. தமிழ் பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் மொத்தம் 60 ஆண்டுகள் உள்ளன மற்றும் ஒவ்வொரு ஆண்டுக்கும் ஒவ்வொரு பெயர் உள்ளது. நடப்பு ஆண்டின் பெயர் சோபக்கிருது என்பது குறிப்பிடத்தக்கது. வரும் தமிழ் புத்தாண்டின் பெயர் குரோதி என்று அழைக்கப்படுகிறது. 60 ஆண்டுகளில் இந்த ஆண்டு 38வது ஆண்டாகும். பாரம்பரிய முறைப்படி தமிழ் வருட பிறப்பன்று பொங்கல் பண்டிகைக்கு போல வீட்டை சுத்தம் செய்து அலங்கரித்து வீட்டில் இருக்கும் அனைவரும் தலைக்கு குளித்து விருந்தினராக அறுசுவை உணவு சமைத்து நெய்வேத்தியம் செய்து உண்பார்கள்.
ஒரு சில சமூகங்களில் தமிழ் வருட பிறப்பன்று குலதெய்வ கோவிலுக்கு சென்று பொங்கல் வைத்து படைக்கும் வழக்கமும் அபிஷேகம் செய்யும் வழக்கமும் இருக்கின்றது. கோடை வெயில் அதிகரிப்பதை ஒவ்வொரு தமிழ் புத்தாண்டும் குறிப்பிடுவதால் தமிழ் புத்தாண்டு அன்று அறுசுவை உணவுகளோடு நீர்மோர் மற்றும் பானகம் ஆகிய இரண்டும் செய்து பூஜையில் வைத்து அனைவருக்கும் விநியோகம் செய்யப்படும். தமிழ் புத்தாண்டு பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் பின்பற்றப்படுவதால் புதிய பஞ்சாங்கமாகி பூஜையில் வைத்து உணவு இனிப்புகள் சமைத்து கற்பூரம் காட்டி அனைவரும் வணங்கிய பின்பு பஞ்சாங்கம் படிப்பது என்பது பாரம்பரிய பழக்கமாக இன்று வரை பின்பற்றப்பட்டு வருகிறது. வீட்டில் சுபகாரியம் நடத்துவதற்கு சுபகாரிய பேச்சு துவங்குவதற்கு பஞ்சாங்கத்தில் நல்ல நாள் மற்றும் நேரம் தமிழ் புத்தாண்டு தினத்தன்று பார்ப்பது வழக்கமாகும். ஆங்கில நாட்காட்டியைப் போல அல்லாமல் சூரியன் மற்றும் சந்திரனின் பெயர்ச்சியில் அடிப்படையில் மாதப்பிறப்பு, ஆண்டு பிறப்பு, திதிகள் மற்றும் பண்டிகைகள் கொண்டாடப்படும். ஒவ்வொரு மாதமும் ஒரு ராசியில் சூரியன் சஞ்சரிக்கும். சூரியன் ஒரு ராசியில் இருந்து அடுத்த ராசிக்கு செல்லும் முதல் நாள் ஒரு மாத பிறப்பை குறிக்கும். அந்த வகையில் ஜாதக கட்டத்தில் உள்ள 12 ராசிகளில் முதல் ராசியான மேஷ ராசியில் சூரியன் பிரவேசிக்கும் காலம் சித்திரை மாத பிறப்பையும் தமிழ் வருட பிறப்பையும் குறிக்கும். ஏப்ரல் 14, 2024 அன்று சூரியன் மீன ராசியிலிருந்து மேஷ ராசிக்கு பெயர்ச்சியாகிறார். புத்தாண்டு தமிழ் சமூகத்தில் ஒரு பெரிய மத முக்கியத்துவத்தை கொண்டுள்ளது. இந்த நாள் தமிழ் புத்தாண்டின் தொடக்கத்தை குறிக்கிறது. அவர்கள் இந்த நாளை மிகுந்த மகிழ்ச்சியுடனும் உற்சாகத்துடனும் கொண்டாடுகிறார்கள். இந்து மத சாஸ்திரங்களின்படி இந்திரன் அமைதி மற்றும் அமைதியை உறுதிப்படுத்த பூமிக்கு வந்ததாக நம்பப்படுகிறது. மற்றொரு புராணத்தின்படி இந்த புனித நாளில் பிரம்மா இந்த பிரபஞ்சத்தை நிறுவத் தொடங்கினார். மக்கள் கோயில்களுக்கு சென்று நல்ல அதிர்ஷ்டம் மற்றும் செழிப்புக்காக ஆசிகளை பெறுகிறார்கள். புதிய தொழில் முயற்சி, கிரக பிரவேசம், பிற மங்களகரமான செயல்களை தொடங்க இந்த நாள் மிகவும் புனிதமான நாளாக கருதப்படுகிறது. சூரியன் தன் நிலையை மாற்றிக்கொள்கிறது. அதனால்தான் மக்கள் மறுநாளை கொண்டாடுகிறார்கள். சூரியனின் நிலை பூமியின் நடுவில் தெற்கு மற்றும் வடக்கு அரைக்கோளத்திற்கு இடையில் இருக்கும். இது மக்களுக்கும் இயற்கைக்கும் இடையிலான சமநிலையை குறிக்கிறது. இந்த புனிதமான புத்தாண்டு நாளில் பக்தர்கள் கோயில்களுக்கு சென்று உச்ச சக்திக்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். குழந்தைகள் பெரியவர்களிடமிருந்து பரிசுகளை பெறுகிறார்கள். பலர் தங்கள் குலதெய்வ மாதாவிற்கு பிரார்த்தனை செய்கிறார்கள். பல தமிழர்கள் தங்கள் முன்னோர்கள் மற்றும் முன்னோர்களுக்கு இறந்த ஆத்மாக்களின் ரட்சிப்புக்காக பிரார்த்தனை செய்கிறார்கள். இது பிரபலமாக தர்ப்பணம் என்று அழைக்கப்படுகிறது. புதுப்பித்தல் மற்றும் புதிய தொடக்கத்திற்கான தெய்வீக ஆற்றலுக்கு அவர்கள் நன்றியை காட்டுகிறார்கள். பெண்கள் அதிகாலையில் எழுந்து சடங்குகளை தொடங்குவதற்கு முன் மஞ்சள் கொண்டு மூலிகை குளிக்க வேண்டும். செழிப்பை வளர்க்கும் விதமாக தங்கள் வீட்டை கோலத்தால் அலங்கரிக்க தொடங்குகிறார்கள். மக்கள் பாரம்பரிய உடைகளை அணிந்து ஒருவரை ஒருவர் வாழ்த்தி உறவினர்களை வீட்டிற்கு அழைக்கிறார்கள். அவர்கள் வீட்டில் சுபகாரியங்கள், அதாவது பழங்கள், இனிப்புகள், பூக்கள் மற்றும் பிற மங்களகரமான பொருட்கள் மக்கள் தங்கள் குடும்பத்தினர், நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் சேர்ந்து பக்தி பாடல்களை பாடுகிறார்கள். கடவுளுக்கு நன்றி தெரிவிக்க கோயில்களுக்கு செல்கிறார்கள். ஒரு பாத்திரத்தில் தண்ணீர் எடுத்து சிறிது வெல்லம், பச்சை மாங்காய் துண்டுகள், புளித்தண்ணீர், காய்ந்த வேப்ப இலை அல்லது வேப்பிலை விழுது மற்றும் சிவப்பு மிளகாய் தூள் என்று அழைக்கப்படும் சிறப்பு வகை உணவுகளை தயார் செய்து அந்த பானத்தை வழங்குகிறார்கள். முதலில் கடவுள், பின்னர் குடும்ப உறுப்பினர்களுக்கு சேவை செய்கிறார்கள். இந்த புனித நாளில் சாத்வீக உணவை மட்டுமே தயாரித்து உண்கின்றனர். குடும்பத்தின் மூத்த உறுப்பினர் சடங்கின் முக்கிய அங்கமான பஞ்சாங்கத்தை வாசிப்பார்.